திமுக என்ற அந்த விதையை கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை. வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல, நம்மளை வீழ்த்த முடியல. நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களுடைய தியாகத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா வருகின்ற 16ஆம் தேதி வரை அந்த புத்தக திருவிழா இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், இப்படி அனைவர்கிட்டையும் இதை பத்தி பேசுங்க. இப்படி ஒரு புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு. இதை போய் புக்கு வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க, வந்து பார்த்தா வர போதும் எனக்கு, அவ்வளவுதான். நம்முடைய மொழி, தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம், பேஸ்மெண்டே அதுதான். அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள்.